தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குகேஷை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு லட்சக்கணக்கான குகேஷிகள் உருவாக வேண்டும். கல்வி, விளையாட்டு என இரண்டிலும் இளைஞர்கள் சாதிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள். மட்டும் கிடையாது, விளையாட்டுத் துறையில சாதிக்க விரும்புகிற எல்லோருக்கும் ஊக்கமளிக்கக்கூடிய விழா இது. எதிர்காலத்தில் இந்த மேடையில உங்களுக்கான பாராட்டு விழாக்கள் நிச்சயம் நடக்கும். கல்வி, விளையாட்டு ரெண்டிலையும் நம்ம தமிழ்நாடு இளைஞர்கள் சாதிக்கணும். விளையாட்டை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. விளையாட்டை மேம்படுத்த அரசு செய்துள்ள திட்டங்களை பட்டியலிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தி இந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசஸ் விருது வழங்கும் நிகழ்ச்சியில 2023 ஆண்டுக்கான விளையாட்டை ஊக்குவிப்பதில் சிறந்த மாநிலம் விருது தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்படி இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல்னு தமிழ்நாட்டை சொல்ற அளவுக்கு விளையாட்டு துறையை சிறப்பா கவனிச்சு வரக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் ஹோம் ஆஃப் செஸ் என்ற பெயரில் புதிய செஸ் அகாடமி அமைக்கப்படும். திமுக அரசு விளையாட்டு வீரர்களை போற்றி பாதுகாக்கும் அரசு என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழக அரசும் துணை முதலமைச்சரும் தனக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய பலமாக இருப்பதாக குகேஷ் பெருமிதம். உலகிலேயே செஸ் விளையாட்டின் தலைநகராக சென்னை திகழ்வது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் நெகிழ்ச்சி. Inspiring and it has provided a lot of financial support for this whole journey. So I would like to thank SDAT, the Tamil Nadu government for. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு 268 எம்பிகள் ஆதரவாக குரல் வாக்கு. நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிசீலனைக்கு அனுப்ப வேண்டும் என 198 எம்பிகள் வலியுறுத்தல். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்திற்கு மேலும் 400 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. வீடுகளின் கட்டுமான பணிகளை துரிதப்படுத்தும் வகையில் நிதி ஒதுக்கீடு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. அரசு நிதி உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் வரும் 30ஆம் தேதி தூத்துக்குடியில் தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திருச்சியில் உலகதரம் வாய்ந்த நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைக்க 290 கோடி நிதி ஒதுக்கீடு செய்தது தமிழ்நாடு அரசு. திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் அருகே சுமார் 4.5 ஏக்கரில் அமைக்க பொதுப்பணித்துறை திட்டம். செங்கல்பட்டு அருகே ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு. அரசு பேருந்தை சிறைபிடிக்க முயன்ற மக்களை குண்டுகட்டாக கைது செய்த போலீசார். விழுப்புரம் நகர பகுதியான லிங்கம் நகர், நேதாஜி நகர், ஆசிரியர் நகர் குடியிருப்பு பகுதிகளை வீடுகளை சூழ்ந்துள்ள மழை நீர் 15 நாட்களாக வடியாததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் வேதனை. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள சேராப்பட்டு அரசு பள்ளிக்கு இடுப்பளவு தண்ணீரில் நடந்து செல்லும் மாணவ மாணவிகள்.
புத்தக பையை தோளில் சுமந்து கொண்டு ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்லும் அவலம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோயில் உரிமை தொடர்பாக இரு தரப்பினரிடையே மோதல் எழுந்த விவகாரம். பேச்சுவார்த்தையின் போது பெண்களிடம் அவதூறாக பேசிய பாமக எம்எல்ஏவால் பரபரப்பு. மேட்டுப்பாளையம் அருகே ஊருக்குள் உலா வந்த ஒற்றை காட்டு யானை. அச்சமடைந்த கிராம மக்கள் யானை தடுப்பு அகழியை சீரமைக்க கோரிக்கை. மதுராந்தகம் கிளியாற்றில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட மாணவன் உடல் கரை ஒதுங்கியது. 4 நாட்களுக்கு பிறகு கண்டெடுத்த உடலை உறவினர்களிடம் ஒப்படைத்த போலீசார். மதுராந்தகம் கிளியாற்றில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்த மாணவனின் குடும்பத்திற்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும். பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம். திருப்பூரில் மாநகராட்சி வரி உயர்வை கண்டித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம். சுமார் 1 லட்சம் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் 100 கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிப்பு. நூற்றி8 ஆம்புலன்ஸ் இருப்பிடம் அறிய மேப் இணைப்புடன் புதிய வசதி. 108 சேவையை தொடர்பு கொண்டதும் மொபைல் எண்ணுக்கு ஓட்டுநர் எண் வரைபட இணைப்புடன் குறுஞ்செய்தி அனுப்பப்படும் என தகவல். தமிழ்நாட்டை குப்பை நாடாக மாற்றி வரும் கேரள அரசுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம். எல்லையில் குப்பைகளை கொட்டிச் செல்வோர் மீது தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கச்சத்தீவை மீட்பது மட்டுமே தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு நிரந்தர தீர்வாக அமையும். இலங்கை அதிபரிடம் கச்சத்தீவு தொடர்பாக பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் சீமான் வலியுறுத்தல். சாத்தனூர் அணையில் முதலை நடமாட்டத்தால் சுற்றுலா பயணிகள் அச்சம். அணை மீது ஏறிய முதலையை தென்பெண்ணை ஆற்றிற்கு விரட்டி அடித்த பணியாளர்கள். பாவூர் சத்திரம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். 4 வழிச்சாலையின் நடுவில் படுத்துக் கொண்டு வடிவேல் பாணியில் அலப்பறை செய்த நபர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்தது. கிராம் ஒன்றிற்கு 7135 ரூபாய்க்கும் சவரன் ஒன்றிற்கு 57,080 ரூபாய்க்கும் விற்பனை. தலைநகர் டெல்லியில் கடும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பனியுடன் மாசுக்காற்றுடன் கலந்துள்ளதால் பலருக்கும் சுவாச கோளாறு. இந்தியா சீன நாடுகளின் சிறப்பு பிரதிநிதிகளுக்கு இடையே இன்று முக்கிய பேச்சுவார்த்தை. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பங்கேற்கிறார்.
வெளிநாடுகளுக்கு தப்பி ஓடிய விஜய் மல்லையா, நீரவ் மோடி உள்ளிட்டோரிடமிருந்து 22,280 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் மீட்பு. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மக்களவையில் தகவல். மத்திய பிரதேசத்தில் அரசு வேலைக்கான தேர்வில் 100க்கு 101 மதிப்பெண்கள் எடுத்த தேர்வர் முறைகேடு நடந்திருப்பதாக கூறி சக தேர்வர்கள் குற்றச்சாட்டு. சபரிமலையில் பக்தர்கள் இறந்தால் நிவாரண நிதி வழங்கும் திட்டம் அடுத்த ஆண்டு முதல் அமல். ஆன்லைன் தரிசனத்தில் 10 ரூபாய் வசூலிக்க தேவசம் போர்டு முடிவு. வரும் பிப்ரவரி மாதம் பாஜகவுக்கு புதிய தேசிய தலைவர் தேர்வு செய்யப்பட வாய்ப்பு. ஜனவரி மாதத்தில் மாநிலங்களுக்கு புதிய தலைவர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல். கிறிஸ்துவ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கவுன்சில் சார்பில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, சசி தரூர் பங்கேற்பு. அம்பேத்கர் அம்பேத்கர் என முழக்கமிடுவது ஃபேஷன் ஆகிவிட்டதாக அமித்ஷா பேசியதால் சர்ச்சை. கடவுள் பெயரை உச்சரித்திருந்தால் சொர்க்கத்திலாவது இடம் கிடைத்திருக்கும் எனவும் பேச்சு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிக்கு 275 ரன்கள் இலக்கு. 7 விக்கெட் இழப்பிற்கு 89 ரன்கள் எடுத்த நிலையில் 2வது இன்னிங்ஸை டிக்ளேர் செய்தது ஆஸ்திரேலியா. இந்தியாவில் அடுத்த ஆண்டு நவம்பரில் உலக குத்துச்சண்டை இறுதிப் போட்டி. இந்திய குத்துச்சண்டை சம்மேளனம் தகவல்.